அர்ஜுனோட வாய்ஸை கேட்டதுலேருந்து ரீனாவால் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு கட்டத்தில் முடியாமல் ராக்கிக்கு கால் பண்ணேன். அவனை அட்டன் பண்ணி உனக்கு கால் பண்ணுறதுக்கு நேரங்காலமே கிடையாதான்னு கேட்டுட்டு, சரி என்ன விஷயம்னு சொல்லி தொலைன்னு கேட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அர்ஜுன் கால் பண்ணான். அவன் எதுக்கு எனக்கு கால் பண்ணணும்? அங்கே என்னடா நடக்குது? எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது தெரியாமல் கால் பண்ணியிருப்பாரு, ஃப்ரீயா விடு. அதுவும் இல்லாமல் மது சூப்பர் ஃபிகரு. அவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு கால் பண்ணணும்னு கேட்கும்போது கரெக்டாக அர்ஜுன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததை பார்த்ததும் உளறிக்கிட்டு இருக்காம தூங்குடா, எனக்கு அர்ஜுன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் பாய்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. ரீனாவும் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க, சாரி நான் வேணும்னே கால் பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்க. ரீனாவும் அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று டைப் பண்ண. அர்ஜுனுக்கு டைப்பிங்ன்றதை காமிச்சதுமே என்ன ரிப்ளை கொடுக்க போறான்னு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆனால் ரீனா இல்லை நம்ம பேசக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மொபைலை தூக்கி போட, அர்ஜுனும் ரிப்ளை எதுவும் வரலன்றதுனால ரொம்பவே சோகமாயிட்டான். ஹாஸ்பிட்டலில் ராகவும் அமலாவும் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சீஃப் கிட்டேயும் ரதி கிட்டேயும் சொல்ல, அவங்களும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த கேஸ் ஃபைலில் இன்வால்வ் ஆன எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருந்துச்சு, ரதி மேம் ராக்கி நீங்கள் உட்படன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே ராகவா அப்படி பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு யார் இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறான். அப்போ ஆராதனாவை பற்றி சொல்ல வரும்போது அமலாவனை தடுத்து அப்படியே மாற்றி பேசி, எனக்கு என்னமோ அடுத்த முறை இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும்னு தோணுதுன்னு சொல்கிறா. சீஃபும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே சிந்துவும் ராக்கி கிட்ட வந்து, நம்ம டேட் பண்ணுறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, என் கூட பேசக்கூட மாட்டேன்னு கேட்டா, எனக்கு தான் வேலை டைட்டாக போய்கிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல, வேலை மட்டும்தானா இல்லை வேற எவ கூடயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன இப்படி கேட்ட? என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுது? வேணும்னா என்னோட மொபைலை வாங்கி செக் பண்ணி கொண்டு கொடுக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆனால் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும்போது அப்போ இருக்கு உனக்கு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேணும்னா இந்த வாரம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம்னு சொல்ல, நான் கேட்டதுனால ஒன்று நீ வர வேணாம்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போறா. நான் ஆராதனா பற்றி பேச வரும்போது எதுக்காக என்னை தடுத்து அவளை காப்பாத்தின? நான் அவங்கள ஒன்றும் காப்பாற்றலாம் இல்லை. அவங்களோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நீ என்ன சொன்னாலும் அவங்க மேலே எனக்கு டவுட் இருக்கு. டவுட் வர்றதுல தப்பு இல்லை. ஆனால் ப்ரூஃபே இல்லாமல் ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணுறது தப்பு. அதுவும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு. சரி நீ தான் அவளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டேல, அவளோட ஹிஸ்ட்ரி பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. அவளோட லைஃப் ஃபுல்லாமே மிஸ்டீரியஸாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஆராதனா உள்ள வந்து என்னை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, ஆமாம் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு விஷயத்த சொல்ல, இங்கே இருக்க எல்லாருமே என்னை பற்றி இப்படி தான் யோசிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை சின்ன வயசுலேருந்தே போல்டாக வளர்த்துட்டாங்க, இதான் நான். சரி நான் பண்ண ஒன்று ரெண்டு விஷயத்த பார்த்து என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல, நான் இங்கே எத்தனையோ பேஷண்ட்டுக்கு பண்ண நல்லது எவ்வளவோ இருக்கு. அதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்ல. இதுக்கப்புறமும் என் மேலே சந்தேகம் இருந்தால் என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை சொல்லவான்னு கேட்க, நான் ஒன்றும் பர்சனலாலாம் அட்டாக் பண்ணலை. ஆனால் இது என்னை பற்றி தானே. ஆனால் இனிமேல் என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட லெக்சர் ஆக்சஸ் பண்ணுற வேலைலாம் வேணாம். அடுத்த தடவை நான் இப்படி காமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. இங்கே அர்ஜுன் ஒரு ஜிப்பா வேஸ்டியை போட்டுட்டு வர, போற வர எல்லாருமே அவனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனும் நேராக வந்து ஏன்டா ஃபேஷன் ஷோக்கு ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் விடு, மாப்பிள்ளை எங்கே போறாரு? என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க? நான் ஏதோ ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிட்டு வந்திருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன். போகிறேன் வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான். நீ தானே நேற்று என்னால் வர முடியாதுன்னு அவ்வளோ சீன் போட்ட. அதனால தான் நாங்கள் கலந்துக்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்ல, அர்ஜுனும் ஃபீலிங்ஸ் ஆகி சாரி கேட்டா, என்ன ஜி இவகிட்ட ஏமாறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. ஃபேஷன் ஷோவுக்கு நம்ம 3 பேர் மட்டும்தான் பேரே கொடுத்துருக்கோம். 3 பேரை வச்சு மட்டும் எப்படி ஷோ நடத்துறதுன்னு ஷோவையே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். அட பாவீங்களா, இதுக்காட இன்னும் 3 நாள் வச்சு சாவடிச்சிங்க. ஓவரா சீனை போட்டையில சாவோன்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ வினோத்தை ஒருத்தன் கூப்பிட கிளம்பி போனதும், சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. காம்படிஷன் மட்டும் நடந்திருந்தா கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணியிருப்ப. சரி நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? நீ கேட்டேல அதான் பண்ணேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க எக்ஸ் ரீனா என்ன சொல்றாங்கன்னு கேட்க, அதான் நீயே பார்த்தேல, நான் ஹலோ சொன்னதும் காலை கட் பண்ணிட்டா. அது ஏன் முன்னாடி எப்படினாலும் நான் போனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணிருப்பேல. இல்ல தெரியாம கால் பண்ணேன்னு தான் மெசேஜ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவ அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. இப்பதான் நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேல, நம்ம வெளியே போலாமான்னு கேட்க, அர்ஜுனும் சரி வினோத் வரட்டும் நம்ம ஒன்னா போலாம்னு சொல்றான். இங்க திவி கிளாஸுக்குள்ள வரும்போது எல்லாருமே அவளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. பசங்களும் திவி பத்தியும் ரதி பத்தியும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம் யார்கிட்டயுமே பேசாம தனியா வந்து உட்காந்துருக்கத பார்த்து ஒரு பொண்ணு வந்து என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு ஸ்கூல்ல இருக்கவும் பிடிக்கல, வீட்டில் இருக்கவும் பிடிக்கல. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். இல்ல இது எப்பவுமே சரியாக போறது இல்ல. எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணும் போல இருக்கு. ஒரு பஸ் ஏறி யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிடணும்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.